நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது March 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். சோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பாத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பாங்க. உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். மிதுன ராசி பெண்கள் பத்தி பேச போறோம் மேம். எது அவங்களை பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க மிதுன ராசிக்காரங்களே. பெண்கள்னா சொல்லவே வேண்டாம், அவங்க எப்படி சொல்லிடுங்க. நிச்சயமா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்துல பிறந்த பெண் பிள்ளைகளும் உண்மையிலேயே வேற லெவலுங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பிள்ளைங்க, அறிவான பிள்ளைங்க எடுத்துக்கலாம். எப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா புதனுடைய ஆதிக்கம். புதன் ஆதிக்கம் இருந்தாலும் என்னங்க புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். கரெக்டான லாயர்ஸ் வீட்டுல வந்து நீங்க யாராவது மிதனத்துல இருக்காங்கன்னா கேள்வி கேட்டே கொள்வாங்க. அது நண்டு சொந்தக்கால இருந்து பிறக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டுமே, அப்பா எதுக்கு வந்து, ஏன் எங்க போனீங்க, என்ன நடந்துச்சு, 1008 கேள்வி கேட்பாங்க. சோ இது வளரக்கூடிய பிள்ளைங்க. இவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதனுக்கும் காதலுக்கும் அதே மாதிரி படிப்புக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதி கொடுத்தா போதும், அதுக்குள்ள மயங்கக்கூடிய நபர்கள். அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். சோ ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும். நானும் வந்து அன்பு கொடுக்குறேன், ஆனா நான் கிவரா இருக்கேன், ஆனா ரிசீவரா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலையா பேசணும்னா கூட இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நம்மளோட மனசு தெளிவாதுன்னு சொல்லுவாங்க. மேலத்தின பிறந்த பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அழகா அட்வைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்க, இவங்க போற பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுங்க. அவங்க அழகா அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இப்படி போ, உன்னோட வாழ்க்கை தெளிவாயிடும்ன்ற அளவுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. உண்மையில அப்படி போனா நம்ம ட்ராக் கிளியர். ஆனா அவங்க வாழ்க்கைக்கு அவங்க சொல்லுவாங்க சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறேன். ஆனா என்னோட வாழ்க்கையில எனக்கான முடிவு எடுக்க முடியலன்ற தடுமாற்றம் இருக்கும். கண்டிப்பா. மாணவிகளா இருந்தா எந்த மாதிரி ஸ்டடீஸ் சூஸ் பண்ணலாமா? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்க தொழில்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அந்த துறை சார்ந்தது இப்ப எடுத்துட்டோம்னா பாடக்கூடிய பாட்டு இன்னைக்கு நமக்கு ரொம்ப இதமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன, பாட்டு கேட்கறது. அப்ப கண்டிப்பா பாடக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றதா இருக்கட்டும், எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே எழுத்து மேடை பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் தான். அதே மாதிரி லாயர்ஸ், டிடெக்டிவ்னு சொல்ற மாதிரி நிறைய இன்னைக்கு பாக்குறோம், நிறைய டிடெக்டிவ்லாம் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அந்த மாதிரி டிடெக்டிவ் இவங்ககிட்ட எல்லாம் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரியான துறைகளை வந்து இவங்க எடுத்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவிதை எழுதுறது, காதல், தீரா காதல், தீரா ஆசை, தீரா மோகம், அது மாதிரி மிதனத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க, இயற்கை விரும்பி. சோ நிறைய வந்து ஏன் இயற்கை விரும்பியோட நான் கொண்டு வரேன் அப்படின்னா நேச்சுரல் லவர் அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த இப்போதைக்கு விவசாயம் தொடர்பான விஷயங்கள், பயிர்கள் நடுறது, ஒரு மாடி தோட்டம் அமைங்க, இது கூட இவங்க படிச்சாங்கன்னா சூப்பரா பெரியாள் ஆயிடலாம். அந்த அளவுக்கான ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இவங்க எந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்கணும்னு சொல்லிடுங்களா? புதன் புத்திசாலித்தனம், ரொம்ப அழகான பிள்ளைங்க தான், அறிவான பிள்ளைங்க தான், அழகு அறிவு எல்லாம் கலந்த கலவைதான். எங்கேயோ ஒரு இடத்துல நான் புத்திசாலித்தனத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க என்னன்னா எல்லாரையும் நம்பி ஏமாறுவாங்க.
நம்பிக்கை ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா அப்படியே நம்பிடுவாங்க. அவங்களோட என்ன பிளஸ் என்ன மைனஸ் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபேக்கா இருக்காங்க உண்மையா இருக்காங்க அன்பா 4 வார்த்தை பேசினாலே நம்பி ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த அன்புன்ற விஷயத்த யார்கிட்ட கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதுமானது. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும். உண்மையிலேயே குழந்தைத்தனம் என்ன வயசானாலும் சரி குழந்தையா இருப்பாங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸா இருக்கும். உண்மையிலேயே இவங்ககிட்ட மனசுல எதுவுமே இருக்காது. வச்சுக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு எக்ஸ்ட்ரீமான லவ் கொடுப்பாங்க. எப்படின்னா ஆழ்கடல் முத்தாவும் இருப்பாங்க, தாமரைகளை தண்ணீராவும் இருக்கு தெரியும். லவ்ல எல்லாம் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு இதுதான் காதலுக்கான கிரகமே. அப்போ மிதனத்துல பிறந்த பிள்ளைங்க லவ் பண்ணாம இருப்பாங்களா? செடி கொடிகளோட உட்காந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பிடிக்கும், நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய புத்தக பிரியர்கள்னு சொல்லலாம். இந்த பிள்ளைங்களும் அழகா வந்து வீட்லயே வந்து லைப்ரரி வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. பெருமாள் கோயில் பக்கத்துல ஏதோ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, முடிஞ்சவங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும். இந்த மாதிரி இல்லை அப்படின்றப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆல்ரெடி பச்சை அப்படின்னாலே புதன்னாலே பச்சைக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய தன்மை தான். ஸோ பச்சை கலர் இவங்க வேர் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். புதனுக்கான நம்பர், இவங்களுடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் நம்பர். இவங்களுக்கு எதை பண்ணாலும் 5ஆம் நம்பர்ல பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்கல்ல, பச்சை பயிறு சாப்பிடுறது அவங்களுக்கான ஒரு வாக்கு திறனை வந்து இன்னும் அழகா வளமப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பிள்ளைங்க பேசாம கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இதுல இருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து பச்சை பயிறு வந்து அவிச்சு சாப்பிடுறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா மேம், ரொம்ப நன்றி.